ஜாதி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. இத்தனைக்கும் அந்த பெண் வந்துட்டு நல்ல படித்த ஒரு பெண் தான். நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி வந்து படிக்காதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வேணால் ஜாதி இன்னும் மனசில் இருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த பெண் நல்லா படித்த ஒரு பெண். நாளைக்கு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெண்ணும் லைக் அங்கே போகும்போது அந்த சைடு ஏரியாவை சார்ந்தவங்க தான். ஓகே, கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க தான். அவங்க சொன்ன என்கிட்ட ஒரு விஷயம் என்னவா இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேலை, ஓகே, எனக்கு குழந்தை பிறக்குள்ள, பையனோ பொண்ணோ, அந்த பையனோ பொண்ணோ குழந்தைய கூட நான் ஸ்கூல்லேருந்து என்ன சொல்லி வளர்ப்போம் தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கும் போது, என்ன சரி ஓகே அதான் நல்லது சொல்லி அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா, சிறு வயதுல இருந்தே நான் ஜாதியோட அந்த பற்ற ஊட்டி வளர்ப்பேன் அப்படின்னாங்க. எங்க இருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம நீ பேசுற ஒருத்தவங்களே நம்ம ஜாதியை சார்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும் நான் சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டா, ஜாதியோட இம்பார்ட்டன்ஸ் அதை அவங்க தப்பா கோட் பண்றாங்க அந்த இடத்துல. நாளைக்கு அந்த குழந்தை எப்படி ஆகும்? அப்போ ஜாதிய வன்கொடுமையை சார்ந்த ஒரு விஷயம் ஜாதியை பெருசாக வச்சு ஒரு அடிப்படையாக வச்சு நாளைக்கு அந்த குழந்தைய அந்த தவறை பண்ணலாம் இல்லையா? ஸோ ஸ்டில் பீப்புளும் இப்படி தான் இருக்காங்க. அது ஒரு ப்ரைடாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. தவறாக உணர யாருமே இங்கே ரெடியாக இல்லை.